இந்த நாட்களில் ஆசீர்வாதத்தை குறித்து நம்ம தொடர்ந்து பேசிக்கொண்டே வந்தாலும் அந்த ஆசீர்வாதத்தை என்னால் தக்க வைக்க முடியல. ஒன்று இல்லை, அந்த ஆசீர்வாதம் தடையாக இருக்குது. திருமண தடை, பிள்ளைகள் சரிவர படித்து முன்னுக்கு வர முடியாத ஒரு தடை, என்ன வீடு கட்ட முடியாத ஒரு தடை, மற்ற ஆவிக்குரிய ஜீவியத்தில் அதிகாலை ஜபங்கள் ஒரு தடை, பைபிளை படிக்க முடியாத ஒரு தடை. இப்படி பயங்கரமான போராட்டங்களோடு நான் வாழ்ந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லுகிற பிரியமான தேவ பிள்ளைகளை, வசனத்தை நீங்கள் கவனிக்கணும். அதாவது வசனம் தெளிவாக சொல்லுகிறது. சங்கீதம் 128:2 நீ உன் கையின் பிரயாசங்களை சாப்பிடுவாய். ஆமாம், நம்ம பிரயாசப்பட்டு நம்ம ஒரு காரியத்தை செய்யும்போது அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு தான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம், நீதிமொழிகளின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? நீதிமொழி 14 பிரயோஜனம் உண்டு, உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம். சகல பிரயாசப்பட்ட அதில் புரோஜனம் இருக்குது. ஆமாம், புரோஜனம், பிரயாசத்தினால் புரோஜனம். சும்மா உட்காந்து வளன்னு பேசிக்கிட்டு இருந்தால் வறுமை மட்டும்தான் வரும் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. அப்போ சகல பிரயாசத்தினால புரோஜனம் உண்டு. இன்றைக்கி நான் என்ன பிரசங்கம் பண்ண போகிறேன் தெரியுமா? பிரயாசப்பட வேண்டிய காரியத்துக்கு நீங்களும் நானும் பிரயாசப்படணும். புரியுதா? பிரயாசப்படாமல் என்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். அங்கே 300 கோடி வருது, இங்கே 1000 கோடி வருது, இங்கே 100 கோடி வருது, அது வரப்போகுது, இது வரப்போகுது, இந்த நிலம் விற்றுட்டா, இதை பண்ணிட்டா அப்படின்னு நோகாமல் வாழணும்னு நினைக்கக்கூடாது. பிரயாசப்படணும், அதுதான் ரொம்ப முக்கியம். பிரயாசப்படுகிறவன் தன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 2 தீமோத்தேயு 2:6 அதுதான் நமக்கு முக்கியமான வசனம். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை, அன்றைக்கு யாக்கோபு சொல்லும்போது ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் எடுத்து பாருங்க, என்ன சொல்லுகிறது? 31:42 என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமல் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். தேவன் என் சிறுமையையும் என் கையின் பிரயாசத்தையும் பார்த்து, அந்த வார்த்தையை பாருங்க, தேவன் என் சிறுமையையும் என் கையின் பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று சொல்லுகிறான். லாபானை பார்த்து, அதாவது மாமனாரை பார்த்து மருமகன் பேசுகிறாரு, கர்த்தர் என் சிறுமையின் கையின் பிரயாசத்தை பார்த்து என்னை துரத்தி கொண்டு வருகிற உன்னை கடிந்து கொண்டாரே அப்படின்றான். அப்போ யாக்கோபு தான் பிரயாசப்பட்டேன் என்கிறதை இந்த வசனத்தின் மூலம் சொல்லுகிறதை நாம் அறிந்து கொள்கிறோம். ஆமாம், அப்போது பைபிளில் இன்னும் நிறைய சத்தியங்களை ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தார் பிரயாசத்தை குறித்து. இங்கே பாருங்கள், இப்போ நாங்கள் ஊழியத்தில் இருக்கிறோம். இது முழு நேர ஊழியத்தில், சுவிசேஷ ஊழியத்தில் சரியாக இருக்கிறதுனால நாங்களும் பிரயாசப்படணும். பிரயாசப்படாமல், பிரசங்கிக்காமல், ட்ராவல் பண்ணாமல், எந்த ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணாமல், சும்மா அந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நின்று ஒரு 4 பாயிண்ட்டை பேசிட்டு போட்டால் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகுது. அதாவது ஊழியங்கள் வளராது, கனி கொடுக்க முடியாது. நாங்கள் பிரயாசப்படணும். இதுதான் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த வேலை. அப்போ உங்களுக்கும் கர்த்தர் சில பொறுப்புகளை, சில கிரியைகளை கர்த்தர் செய்யும்படி கிருபை கொடுத்துருப்பார். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை, ஏசாயா 55ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே என்ன சொல்லுகிறது பாருங்களேன். ஏசாயா 55:2 வசனம், நீங்கள் அப்பமல்லாததுக்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் உங்கள் பிரயாசத்தை செலவழிப்பானேன். அந்த இடத்துல அண்டர்லைன் பண்ணுங்க. திருப்தி செய்யாத, அதாவது பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தை செலவழிப்பானேன். திருப்தி செய்யாத பொருளுக்காக, கர்த்தருடைய பிள்ளைகளை, திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தை செலவழிப்பானேன். சிலர் வீணாக போய் பிரயாசப்பட்டுக்கிட்டு பணத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இல்லை, ஜெபிச்சு தான் பண்ணுறேன் அப்படிம்பாங்க. ஆனால் உண்மையான காரியத்துக்காக அவங்க பிரயாசப்பட மாட்டாங்க.
உதாரணமாக மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 22ஆம் அதிகாரம் பாருங்கள், 22ஆம் அதிகாரத்தை திருப்புங்க. 3ஆம் வசனத்திலிருந்து மத்தேயு 22ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்திலிருந்து அழைக்கப்பட்டவர்கள் கல்யாணத்துக்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய், இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொழுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது, கல்யாணத்துக்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் வியாபாரத்துக்கும் போயிட்டாங்க. தேவையில்லாத, இங்க பாருங்க, வீணான பிரயாசத்துக்கு செலவழிக்கிறது நேரத்தை, பணத்தை. அப்போ அவங்களுக்கு ஒரு காலிங் வருது, ஒரு அழைப்பு வருது. ஆனால் அந்த அழைக்கப்பட்டவர்கள் அதை அசட்டை பண்ணுறாங்க. அப்போ இன்றைக்கு நீங்கள் பிரயாசப்படாமல் அல்ல, நிறைய பேர் பிரயாசப்படுறாங்க. ஆனால் வியாபாரத்தில் பிரயாசம், மற்ற விதமான காரியங்களை பிரயாசப்பட்டாலும் இதுவரைக்கும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான காரியத்தை அவங்களால செய்ய முடியலன்னு ஒத்துக்க மாட்டாங்க. அதுதான் பெரிய பிரச்சனை. இன்றைக்கி கர்த்தருடைய நான் இல்லை ஜெபிச்சு தான் பண்ணுறேன், அதை தான் பண்ணுறேன், இதை தான் பண்ணுறேன்னு. நீங்கள் செய்கிற காரியத்தில் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாக இருக்கக்கூடாது. அதான் ரொம்ப முக்கியம். வீணான பிரயாசம், விருதாவாக இருக்கக்கூடாது என்று தான் நான் உங்களோடு கூட பேசுகிறேன். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரத்தில் புரோஜனமற்ற பிரயாசம், புரோஜனம் இல்லாத பிரயாசப்படுவாங்க, வீணாக பிரயாசப்படுவாங்க. உதாரணத்துக்கு பாருங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்களேன். பேதுரு சொல்றாரு, என்ன சொல்றாரு? 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், ஐயரே ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை, உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். ஆமா, ராம் முழுவதும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆள் பேதுரு மீன் பிடிக்கிற தொழிலில் ரொம்ப அனுபவசாலி. ஆனால் அவரே சொல்கிறாரு, ராத்திரி முழுவதும் எவ்வளோ ட்ரை பண்ணேன், ஒன்றுமே எனக்கு கிடைக்கல, ஒன்றும் வாய்க்கலை அப்படிங்கிறாரு. இப்போ இந்த செய்தியை கேட்கிற தேவ பிள்ளைகளை, இப்போ நீங்கள் நல்லா ஜெபிக்கிறீங்க, பாட்டு படிக்கிறீங்க, ஒவ்வொரு நாளும் 5:30 சர்வீஸில் மிட் நைட் ப்ரேயரில் இருக்கிறீங்க, சரியா? உங்களை நினைத்து நான் ஆண்டவரை மயப்படுத்துகிறேன். ஆனால் உங்களுடைய பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணுமே, உங்கள் பிள்ளைகள் படுகிற பிரயாசத்தை ஆசீர்வதிக்கணுமே, அதுதானே ரொம்ப முக்கியம். அப்போ பிரயாசத்துக்கு பலனை நீங்கள் பார்க்கலன்னு சொன்னால், அப்போ ஆண்டவர் மேலே ஒரு அவநம்பிக்கை வந்துடும், வசனத்தின் மேலே ஒரு பிடிமானம் இல்லாமல் போயிடும். அப்படி தான் நிறைய பேர் இன்றைக்கி சோர்ந்து போய் பைபிள் படிக்கிறது இல்லை, ஜெபிக்கிறது கிடையாது. காரணம், ஆண்டவர் என் தேவைகளை சந்திக்கலை, ஆண்டவர் எனக்கு உதவி செய்யலை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ இன்றைக்கு நான் சொல்கிறேன், ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படாது பேதுருக்கு அகப்படவில்லை. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த பிரச்சனையை ஆண்டவர் இடத்துல கொண்டு வராரு. ஆண்டவரே, ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்டேன், ஒன்றும் அகப்படவில்லை என்று. அப்பொழுது தான் ஆண்டவர் சொல்வார், வலதுபுறமாக வலையை போடு, கொஞ்சம் ஆழத்தில் தள்ளி கொண்டு போய். 4ஆம் வசனத்தை பாருங்கள். 4ஆம் வசனம் 5ஆம் அதிகாரம் 4. அவர் போதகம் பண்ணின பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். ஆழத்தில் தள்ளி கொண்டு போ, மீன் பிடிக்கும்படி வலையை போடு. ஆண்டவர் அவங்களுக்கு அழகாக டீச் பண்ணுறாரு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பழைய அனுபவத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் வியாபாரம் பண்ணலாம், பழைய அனுபவத்தை வச்சுக்கிட்டு இந்த ஃபேமிலி பிரச்சனையை நம்ம சந்திச்சிடலாம். பழங்கால சில காரியத்தை வச்சுக்கிட்டு, இல்லை எனக்கு எல்லாம் தெரியும், நான் பண்ணிடுவேன், இல்லை கூகுளில் பார்த்தேன், இந்த சிஸ்டத்தில் பார்த்தேன், என் ஃப்ரெண்ட்ஸு சொன்னாங்க, அப்படி இப்படின்னு வீணாக போய் நீங்கள் மாட்டிக்கிட்டு கடைசியில் கஷ்டப்படும் போது உங்கள் நண்பர்கள் வராங்களா? வரமாட்டாங்க. உறவினர் வராங்களா? வரமாட்டாங்க. சும்மா வாட்ஸ்அப்பில் ஐ எம் ப்ரேயிங்னு போடுவாங்க, அவ்வளோதான். புரியுதா உங்களுக்கு? வரமாட்டாங்க. இதுதான் இந்த உலகம், கசப்பு நிறைந்த உலகம், கஷ்டம் நிறைந்த உலகம், போராட்டம் நிறைந்த உலகம். ஆகவே பிரியமானவர்களே, இந்த பூமியில் நீங்கள் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை ஒரு பிரயோஜனம் உள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கணும். பிரயோஜனம் உள்ள, பவுல் சொல்கிறாரு,
பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பாருங்கள். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார், வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்ற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருக்கிறதுக்கு ஜீவ வசனத்தை பிடித்து உலகத்தில் சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள், நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்ற மகிழ்ச்சி. அவர் சொல்கிறாரு, எனக்கு ஒரு மகிழ்ச்சி, நான் பட்ட பிரயாசம் வீணான பிரயாசம் இல்லை. அப்போது இன்றைக்கி கர்த்தருடைய பிள்ளைகளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படுறோம் ஆத்துமாக்களுக்காக. புரிந்த அதிகாலை 5:30 மணிக்கு அந்த அனுதினமும் ஆவியானவரோடு உங்கள் ஆசீர்வாதத்துக்காக. சாயங்காலம் 5:30 மணி வந்தால் ஷார்ப் 5:30 நம்முடைய சகோதரர்கள் வந்து பாட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருக்கும் பொறுப்புகள், வேலைகள், சில நேரங்களில் பலவீனங்கள், கஷ்டங்கள், நெருக்கடிகள், இப்படி போராட்டங்கள் மத்தியில் ஊழியங்களை விடாமல் நம்ம செய்கிறோம். காரணம், உங்கள் வீடுகளுக்குள்ளே ஒரு மாற்றம், உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே ஒரு மாற்றம், சபைகளுக்குள்ளே ஒரு மாற்றம் வரணும். அதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்த பாரம். அப்போ ஏன் நீங்கள் வீணாக நம்ம ஓடக்கூடாது, அங்கே இங்கே அலையக்கூடாது. சிலர் பாருங்க காலையிலே அங்கே கார் எடுத்துகிட்டு போகிற பைக் எடுத்துகிட்டு போவாங்க, கடந்து அலைவாங்க. ஃபோனில் ஒரு ஃபோனுக்கு 2 ஃபோனை வச்சுக்கிட்டு சும்மா அந்த காரியம் இந்த காரியம் பேசி 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 கர்த்தருடைய பிள்ளைகளை உன் நாட்களையும் காலங்களையும் எத்தனையோ வருஷத்தை வீணாக்கிட்டீங்க. ஆனால் இனியும் நிறைய பேருக்குள்ள அந்த பாரம் வர மாட்டேங்குது. பிரயோஜனம் இல்லாத ஒரு ஓட்டம், பிரயோஜனம் இல்லாத ஒரு ஓட்டம், பிரயோஜனம் இல்லாத ஒரு ஓட்டம். அப்போ இந்த நாட்களில் நீங்கள் படுகிற பிரயாசம் ஒரு நல்ல பிரயாசமாக இருக்கணுமே. நீ உன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவ, உனக்கு பாக்கிய நன்மை உண்டாயிருக்குன்னு சொல்லிட்டாரு. அப்போ அதுலேயும் நம்ம படுற பிரயாசம் ஒரு நல்ல பிரயாசமாக இருக்கணும், நல்ல வேலையாக இருக்கணும். கர்த்தருக்கு சித்தமில்லாத வேலையில் போய் மாட்டிக்கிடக்கூடாது. உதாரணமாக எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் 4ஆம் அதிகாரம், எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்தை திருப்புங்க. 4ஆம் அதிகாரத்தை திருப்பிட்டீங்களா? ரைட். 4ஆம் அதிகாரம் நீங்கள் வாசிக்க வேண்டிய வசனம் என்னன்னு கேட்டால், தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் வாசிக்க வேண்டிய வசனம் 4ஆம் அதிகாரம் 7 வாசிங்க. பிசாசுக்கு இடங்கொடாமலும் இருங்கள், திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினாலே நலமான வேலை செய்து பிரயாசப்படும். பார்த்தீங்களா எப்படி பிரயாசப்படணும்னு பைபிள் அழகா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது. பைபிள் அழகா இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுது நம்மளை. அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளை, பிசாசுக்கு இடம் கொடாதீர்கள், திருடுகிறவன் இனி திருடாமலும், 28 திருடுகிறவன் இனி திருடாமலும் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால நலமான வேலை செய்து, நலமான குட் ஒர்க், நலமான வேலை செய்து பிரயாசப்படணும். அப்போ ஒருத்தன் நல்ல திருட்டுத்தனம் பண்ணுறது, லஞ்சம் வாங்கிறது, அதாவது இந்த கமிஷன் பேசிக்கில் போயிட்டு துணிகரமாக இன்னொருடைய பணத்தை நீங்கள் கையாளுகிறது, தயவு செய்து அன்பாக சொல்கிறேன். ஒருவேளை நீங்கள் மாட்டிக்கொள்ளாமல் இருக்கலாம், அதை வச்சு அதெல்லாம் நீங்கள் ரொட்டேஷன்லாம் பண்ணலாம். ஆனால் ஒரு நாள் வரும்போது அது ரொம்ப பாதிச்சிரும். நான் பாரத்தோடு உங்களோடு பேசுகிறேன். அப்போ இந்த வசனங்களின்படி நம்ம வாழ்றது பிரயாசப்படணும். நலமான வேலையை செய்து பிரயாசப்படுங்கள் என்ற இடத்துல ஏன் திருடுகிறவன் இனி திருடாமலும்னு சொல்கிறாரு? ஆமாம், கர்த்தருடைய பிள்ளைகள் ஆஃபீஸில் குண்டூசியை திருடுறது, பேப்பரை திருடுறது, பெண்ணை திருடுறது, ஸ்டோர் கீப்பராக இருக்கிறவங்க ஸ்டோரில் இருக்கிற பொருளை திருடுகிறது, பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து அதிகமான பணத்தை வாங்கின மாதிரி போட்டு பில்லை போட்டு அதிலிருந்து ஒரு கமிஷனை கடைக்காரங்கிட்ட இருந்து திருடுறது. ஏன் ஊழியத்தில் இந்த மாதிரி அட்டூழியம் நடக்குது? அவ்வளோ துணிகரம் இன்னைக்கு. கடைசியில் பிரைஸில் ஆமென் அலேலியா அந்த மாதிரி. ஏன் இந்த மாதிரி ஒரு காரியம்? ஆனால் மனுஷனை நம்ம ஏமாத்திடலாம். என்ன சொல்கிறீங்க? ஊழியர்களை ஏமாத்திடலாம், அதிகாரிகளை ஏமாத்திடலாம். ஆனால் உங்களை என்னை உண்டாக்கினவரை ஏமாற்ற முடியாது. உங்கள் லைஃப்பை கடந்த 20 வருஷம் திரும்பி பாருங்கள்.
என்ன டெவலப்மெண்ட்ஸ் இருக்குன்னு திரும்பி பாருங்க. ஒப்பு கொடுத்து ஆண்டவர் பாதப்படியில் நம்ம ஒப்பு கொடுத்து அர்ப்பணிக்கணும். அப்போ தான் கர்த்தர் நம்முடைய லைஃப்பில் வரக்கூடிய காலங்களை நம்ம ஆசீர்வதிக்க முடியும். இல்லைன்னா சும்மா அப்படி அலைஞ்சிக்கிட்டே இருப்போம். இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் பஸ்லேயும் ட்ரெயின்லேயும் டூ வீலர்லேயும் கார்லேயும் கிடந்து அலைவாங்க. ஆனால் அந்த பிரயோஜனம் இல்லையே. அப்போ இந்த நாட்களில் இந்த வசனத்தை சொல்லுகிற வசனம் நல்ல அழகாக கைகளினால நல்ல வேலையை செய்யுங்க. ஆமாம், இந்த கோயம்பேடுலலாம் கமிஷன் ஏஜென்ட்னே போர்டு போட்டிருப்பாங்க, இத்தனை % கமிஷன் எனக்கு இருக்குன்னு. ஆமாம், அவங்க நல்லவங்க. ஒரு காரியத்தை செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு இவ்வளோ % கமிஷன்னு அப்படின்னு. அதை அந்த மாதிரி ஒன்றும் இல்லாமல் கர்த்தருக்காக செய்கிறேன், அதுக்காக செய்கிறேன், இதுக்காக செய்கிறேன்னு பொய் சொல்லக்கூடாது. ஆமாம், நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்க, உங்களுக்கு இத்தனை % உங்களுக்கு வருவாய் இருந்தால் தான் உங்கள் வீட்டை நடத்த முடியும், அல்லது உங்களுடைய உடன் வேலை ஆட்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியும். எல்லாத்துலேயுமே ஒரு திறந்த நிருபங்களாக இருக்கணும். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வர்யவான் ஆகணும்னு தீ விரிக்கிறவன் ஆக்கினைக்கு தப்பான். அப்போ இன்னைக்கு ராத்திரி பகலும் தேவையில்லாத அளவுக்கு ஃபோனில் பேசி அந்த ஃபோனே டெட் ஆயிரும். அது வரைக்கும் சிலர் பேசிக்கிட்டு இருப்பாங்க. கடைசியில் பார்த்தா ஒரு பிரயோஜனம் இருக்காது. இல்லை. கடைசியில் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட வழி இல்லை, அதுக்கு செயினை கொண்டு போய் மார்வாடி கடையில் அடமான வை. அப்போ என்னையா கிறிஸ்தவ வாழ்க்கை? அப்போ ஏன் நம்ம இப்படி போராடணும்? யோசித்து பாருங்க, ஏன் இப்படி போராடணும்? அப்போ இந்த நாட்களில் ஒப்பு கொடுத்து நம்ம பாரத்தோடு ஜெபம் பண்ணுவோம். கொலோசியர் 1:29. ஆமேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1:29. நான் அதற்காக எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். பார்த்தீங்களா? பிரயாசப்படும் போது நோகாம பிரயாசப்பட முடியவே முடியாது. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நோகாம நீங்கள் நினைக்கலாம், நீங்கள் நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்து பிரசங்கம் பண்ணுறான்னு. நான் ஏன் உட்காந்து பிரசங்கம் பண்ணுறேன்? ஆமாம், நீண்ட காலமாக நின்று 40 வருஷமாக நின்று போராடி ஊழியத்தை செய்கிறோம். ஆமாம், மருத்துவருடைய ஆலோசனை, ரொம்ப நேரம் நின்று பேசாதீங்க, ரொம்ப நேரம் உட்கார்ந்து பேசாதீங்க. எனக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும் உரியது. இதனால் நரம்புகள் பாதிக்கப்படுகிறது. அப்போ ஆரம்ப காலங்களில் ஒன்றும் தெரியறதில்ல. போக 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 அது பலவீனத்தை ஏற்படுத்துகிறது இல்லையா? அப்போ தேவனுடைய பிள்ளைகளை, இல்லை எனக்கு நான் 1 மாதத்துக்கு ரெஸ்ட்டு கொடுத்தேன்னு இருந்தால் யார் கேட்க போகிறா? ஆனால் என் உள்ளம் உறுத்துமே, ஒரு நாள் உங்களுக்கு சுவிசேஷம் சொல்லலைண்ணா, ஒரு நாள் உங்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்கலைண்ணா, என் உள்ளத்தில் அவ்வளோ பாரம். ஆண்டவரே, இந்த மக்களுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? என் ஜனங்கள் ஆண்டவரே அறியாமையினாலே சங்காரமாகிறார்கள், பைபிளில் இருக்குது. அதனால் பாரத்தோடு நம்ம பிரயாசப்படணும். அதாவது அந்த வசனத்தை பாருங்கள், 1:29 எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படணும். என் சொந்த பலத்தினால பிரயாசப்பட்டு போராட முடியாதுன்னு சொல்கிறேன். என் மாம்ச பலத்தை வச்சு போராட முடியாது, ஆவியின் பலனை வச்சு போராடணும். மாம்ச பலனை வச்சு போராடினா எனக்கு தெரிஞ்சிடும், அது முடிஞ்சிடும், அது தெரியும் எனக்கு. நான் MBA படிச்சிருக்கிறேன், நான் HR, நான் PhD, நான் டாக்டரேட்டு, தர ரேட்டு கூட பிரயோஜனம் இல்லாமல் ஆயிரும் கடைசியில். அதனால் அந்த உலக அறிவை கொண்டு தெய்வீகத்துக்குள்ளே கனெக்ட் பண்ணாதீங்க. ஆமாம், தெய்வீகத்துக்கு அடுத்த காரியத்தில் தேவனுடைய பலன் நமக்கு வேணும். நம்ம தேவனுடைய பலனை வச்சு தான் போராட முடியும். ஆமேன். தாவீது சொல்கிறார்ல கோலியாத்தை பார்த்து, நீயோ ஈட்டி பட்டயத்தோடு வர, நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவன் ஆகிய கர்த்தருடைய நாமத்தினால நான் வரேன். அதுதான் அவருடைய பலன். ஆமேன். அப்போது இந்த நாட்களில் நீங்கள் பிரயாசப்படும்போது, நான் ரொம்ப சோர்ந்து போகிறேன், என்னால் படிக்க முடியல, அடுத்தடுத்து பிள்ளைகளை சேர்க்கறதுக்கு பணம் இல்லை, நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியின் வல்லமையினால் அபிஷேகத்தில் நிரம்பி போராடுங்க.
அபிஷேகத்தை வைத்து போராடுங்க. ஆமென். அந்த அந்த கிரியை நடப்பிக்கிற பலத்தின்படி அந்த வல்லமையின்படி நீங்கள் போராடணும், போராடி பிரயாசப்படணும். அப்போ அந்த பிரயாசத்தின் பலனை கர்த்தர் நமக்கு தருவார். கடைசியாக ஒரு வசனம் நீங்கள் வாசிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 9-10. நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாய் இருக்கிறேன். தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதினாலே நான் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கு பாத்திரன் அல்ல. ஆகிலும் நான் இருக்கிறது 10ஆம் வசனம். இந்த மைக் நல்லா வாசிங்க, மைக் வாசிங்க. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். தேவ கிருபையினால இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவா இருக்கவில்லை. அவர் அருளிய கிருபை எனக்கு விருதாவா இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். எல்லாரை விட நான் அதிகமா பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. என்னோடு கூட இருக்கிற கிருபையே அப்படி செய்தது. அப்படின்னா ஷார்ட்டா சொல்லட்டா, என் சரீர முயற்சியை வைத்து நான் பிரயாசப்படலை, எனக்குள்ள இருக்கிற தேவ கிருபையினால் பிரயாசப்பட்டேன். தேவ கிருபையை சார்ந்து கொண்டு பிரயாசப்படுங்க. புரியுதா? நான் இவ்வளோ படிச்சிருக்கேன், அல்லது எனக்கு இந்த எம்எல்ஏ தெரியும், இந்த எம்பி தெரியும், அந்த அந்த அதிகாரிகள் தெரியும், அதெல்லாம் தேவையில்லை. ஆமாம், எனக்குள்ள தேவ கிருபை, உங்களுக்குள்ள ஒரு கிருபை இருக்குது. அந்த கிருபையை சார்ந்து கொண்டு நான் பிரயாசப்படுகிறேன். எனக்குள்ள ஒரு வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமை தான் பரிசுத்த ஆவியின் வல்லமை. அந்த வல்லமையினால நான் போராடி பிரயாசப்படுகிறேன். ஆமேன். ஆண்டவர் ஸ்தோத்திரம். ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்டேன். சரி, போனது போட்டோம். கடந்த இரவு பற்றி பேசாத பேதுருவே, இப்போ நான் உனக்கு சொல்கிறேன், ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீனை பிடிக்கும்படி வலையை போடு. அப்போ ஆகவே பிரியமானவர்களே, இன்றைக்கு ராத்திரி நம்ம அப்படியே ஜெபம் பண்ணுவோம், கைகளை உயர்த்தி. ஆண்டவரே, ஆசீர்வாத தடைகளாகவே இருக்கிறது. இந்த வருஷத்தில் கிட்டத்தட்ட 6வது மாதத்தில் வர ஒரு ஆசீர்வாதத்தையும் நான் பார்க்க முடியல. கோர்ட்டு கேஸு முடிவுக்கு வரல. ஆண்டவர், குடும்ப சண்டை முடிவுக்கு வரல. சமாதான குறைவுகள் முடிவுக்கு வரல. பலவீனம் முடிவுக்கு வரல. எல்லாவற்றிலும் ஒரு சோர்வு என்னை போராடுகிறதப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே, என் பிரயாசம் விருதாவாய் போய்விடுமோ என்று ஒரு பயமும் ஒரு கலக்கமும் இருக்கிறது. இயேசுவின் நாமத்தினால ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுது என்னோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிற பிள்ளைகளோடு கூட சேர்ந்து நான் ஜெபிக்கிறேன். பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பார்களாக, பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பார்களாக. திருப்தி செய்யாத பொருளுக்காக பிரயாசப்பட்டது போதும், பிரயோஜனமற்ற பிரயாசம் போதும். ஆமாப்பா, நல்ல வேலை செய்து பிரயாசப்படணும்ப்பா. தேவ பலத்தோடு பிரயாசப்படணும். உம்முடைய பிள்ளைகளோடு கூட சேர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஜெபங்களை கேட்டு பதில் அளிக்கிற எங்கள் அருமை ஆண்டவருக்கு கோடி ஸ்தோத்திரம். கிருபை தாங்கட்டும். பலவீனமான உறுப்புகளில் பலப்படுத்தும். வயதான பெற்றோர்களுக்கு பிள்ளைகளை குறித்த பாரம்ப்பா, நீர்தான் அந்த பாரத்தை போக்குங்கப்பா. மூட்டு எலும்புகள் நின்னா உட்கார முடியல, உட்கார்ந்தா நிற்க முடியல. இடுப்பு எலும்புகள் பலவீனங்களப்பா, கர்த்தர் பலப்படுத்துங்க, தைரியப்படுத்துங்க. சுகர் லெவல், அவருடைய ப்ரெஷர் லெவல், அவருடைய தைராய்டு லெவல் எல்லாம் சீராக இருக்கட்டும்ப்பா. உங்களுடைய கைகளை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. கர்த்தர் பொறுப்படுத்து கொள்ளுங்கப்பா. உங்களுடைய பிள்ளைகளை தைரியப்படுத்துங்கப்பா. யார் யார் மருத்துவமனையில் இருக்கிறாங்களோ வீடு திரும்பணும்ப்பா. இந்த வாரத்தில் யார் வீட்டிலாவது இழப்புகள் இருந்தா அவர்களை ஆறுதல் படுத்தி தைரியப்படுத்துங்கப்பா. பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுவதற்கு வேண்டிய பணத்தை கொடுங்கப்பா, பணத்தை கொடுங்க. ஒரு பிள்ளையாவது வீட்டில் இருந்துடக்கூடாதப்பா. கிருபை உண்டாவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ். எல்லாம் சேர்ந்து சொல்லிடுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். தேங்க்யூ.